வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விஜயவாடா vlog 2 இது. பானக நரசிம்மர் கோயிலிருந்து உண்டவள்ளி கேவ்ஸுக்கு வந்தோம். நல்ல வேலையாக மழை நின்றுடுச்சு. இங்கே கடைங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கையில் கொண்டு வந்துடுறது நல்லது. இங்கே இருக்கிற குகை கோயில் அடுக்குமாடி தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது இயற்கை எழுசூழ்ந்து ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கீழே எந்த சிலைகளும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் கற்சிலை வேலைப்பாடுகள் இருக்குது. இங்கே ஒரே கல்லில் விநாயகர் சிலை அமைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா விதமான தெய்வ சிலைகளும் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
ஒரு சில இடங்களில் சிலைகள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. 25 அடி நீளமுள்ள விஷ்ணு பகவான் சயன கோலத்தில் காட்சி தராரு. அவரை சுற்றி தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க. விஷ்ணு பகவானுக்கும் விநாயகருக்கும் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. இங்கே அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் தவம் செஞ்சுருக்கலாம். குடைவரை கோயிலை எப்படி அந்த காலத்தில் வடிவமைச்சாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பார்க்க வேண்டிய இடம். குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம்லேருந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் கோயில் கோபுரம் தெரிஞ்சுது. நல்ல லைட்டு போட்டு அந்த அலங்காரம் ரொம்ப சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்கும்போது. மறுநாள் காலையில் ரூமுக்கு எதிர்க்க இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனை தரிசிக்கிறதுக்காக கிளம்பினோம். ரூம்லேருந்து கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கிருஷ்ணா நதி கரையில் தான் கனகதுர்க்கை அம்மன் ஆலயம் இருக்குது. ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயம் 51 சக்தி பீடத்தில் ஒன்று. நாதர் மல்லேஸ்வர சுவாமி. சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நடந்தும் போகலாம், பஸ்ஸுலேயும் போகலாம், லிஃப்ட்லேயும் போகலாம். அங்கே பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள். அந்த பில்டிங்கில் தான் லிஃப்ட்டுக்கான வழி. செப்பல் கழட்டி வைக்கிற இடத்துல நடந்து போகலாம். நாங்கள் லிஃப்ட்டில் தான் போனோம். லிஃப்ட்டுக்கு 100 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் மேலே போய் சாமியை பார்த்தோம். 100 ருபீஸ் லைனில் தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு கூப்பிட்டாங்க. 300 ருபீஸில் வழியை விட்டு எங்களை அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமியை பக்கத்தில் போய் பார்த்தோம். அதாவது தங்க நிறத்தில் அம்பாள் நல்லா ஜொலிச்சிட்டு இருந்தா. அதாவது ஃப்ரீ தரிசனத்தில் வர்றவங்க கூட நல்லா பார்க்கலாம். சிலை நல்லா பெருசாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆந்திராவின் காவல் தெய்வம். மகிஷாசுரனை அழித்த பிறகு சாந்த ஸ்வரூபியா அமர்ந்த இடம். நல்லபடியாக கனகதுர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு ஆஞ்சநேய விலாஸில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். எங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.